திமுக காரன் தூங்குனா கும்பகர்ணன், விழிச்சான்னு வச்சுக்கோங்க இந்திரஜித் அப்படின்னு பேசிட்டு. திமுக காரன் தூங்கினால் கும்பகர்ணன், எந்திரித்து நின்றால் இந்திரஜித் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களை மாதிரி சமூக விரோதிகள் எல்லாம் போய் கும்பகர்ணனோட போய் ஒப்பிடலாமா? தன்னுடைய சொந்த சகோதரரான ராமரை பற்றிய கேள்வி கேட்டவன் கும்பகர்ணன், அவனை போய் உங்களோட ஒப்பிடலாமா? இன்னொருத்தன் பொண்டாட்டியை பூரா தூக்கிட்டு போனாலுங்க நீங்கள், உங்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னொருத்தன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனாங்க. நீங்கள் பேசலாமா? உங்களை கும்பகர்ணனோட ஒப்பிடலாமா? அடுத்து விழித்தால் இந்திரஜித் ஆடு பாவிங்களா. இந்திரஜித்து யார்? இந்திரஜித்து மிகப்பெரிய சக்தி படைத்தவன். ராவணன் இந்திரஜித்துக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அது பண்ணவன். ராவணன் ஜோசியத்தில் வல்லவன், கிரகங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். இந்திரஜித்து பிறக்கும்போது எந்தெந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தியவன் ராவணன். சனி ஒரு ஆள் இந்திரஜித்து பிறக்கும்போது ராவணன் கட்டளையை மீறி இடம் மாறினாருன்னு சொல்லுவாங்க. இதில் அப்படி தான் சொல்லுது புராணங்களில். அதனால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் வந்தது. ராவணனை கடைசி நேரத்தில் ஏமாற்றி இந்திரஜித்து பிறக்கும்போது வீடு மாறி போனான், வீடு பெயர்ந்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிறந்தவன் இந்திரஜித். அவனுக்கு மேகங்களின் நாதன்னு சொல்லி மேகநாதன்னே பேர் அவருக்கு. மேகங்களின் புதல்வன்னு சொல்லுவாங்க, மேகநாதன். அப்படிப்பட்ட இந்திரஜித்து ராமரையும் ராவணனையும் முதலில் அம்பு எய்து புகை மண்டலத்தை உருவாக்கி 2 பேர்த்தையும் மயக்கமடைய வச்சுட்டான். அவ்வளோ பெரிய வீரன். அதற்கப்புறம் விழித்தெழுந்ததுக்கப்புறம் லக்ஷ்மணன் 8 அம்புகளை வீசி கடைசியாக இந்திரஜித்தை கொன்றான். எப்படி இவ்வளவு பெரிய வீரன்! ராமரும் லக்ஷ்மணனும் சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்திரஜித்தை கொண்டாங்க. ராவணனின் மகன் இந்திரஜித். அதனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கதை, எவ்வளோ பெரிய சரித்திர நாயகர்கள். பூரா சமூக விரோதி, சாராயம் காய்ச்சிக்கிட்டு தெரிகிற பயலுங்க, மண்ணலிக்கிட்டு தெரிகிற பயலுங்க, மலையை குடையிற பயலுங்க. நீங்கள் டாஸ்மாகில் கோடியாக கொள்ளையடிக்கிற பயலுங்க. உங்களுக்கு போய் இந்திரஜித்து கேட்குதோ, கும்பகர்ணம் கேட்குதோ, வெக்க கெடுக்கிற ராமாயணத்தை ஏன் கேவலப்படுத்துறீங்க? அந்த காலத்தில் தான் ராமாயணத்தை கீமாயணம்னு நடித்த ஆளுங்க. நீங்கள் கீமாயணம்னு நாடகம் போடுவீங்க, ராமாயணத்தை கிண்டல் அடித்து. அது மாதிரி கிண்டல் அடிக்கிறீங்களா ராமாயணத்தை? அந்த ராமாயணத்தை ஒன்றா கிண்டல் அடிச்சுக்கோங்க. திமுக காரனை போய் அவனை போய் ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறத நாட்டு வக்கீலுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.